உத்தரவிட்ட விஜய் அண்ணா அப்படின்னா ஆமை குஞ்சு 200 வருஷமாக முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சிக்கிட்டு இருக்கு. இது என்னது இது? அப்புறமா விஜய் அண்ணா முதல்வர் ஆன உடனே தனியாக ஒரு ரோடில் போட்டு போக்குவரத்து நெரிசலே இல்லாமல் தனியாக ஒரு ரூட்டு போட்டாங்கன்னா காமராஜர் சாலை அப்படியே தான் இருக்குது. இனிமேல் தமிழ்நாட்டுக்காரனா எங்க அண்ணன் விஜய் എന്ത് കോപ്പാടായി പറയുന്നത്? നിനക്ക് എന്താണ് പറ്റിയത്? அப்பா நான் இனி இந்த கேரளத்திலே நிற்க மாட்டேன். நான் தமிழ்நாட்டுக்கு போறேன். அங்க போய் வாழ போறேன். അതിപ്പോ അവിടെ ആയാലും ഇവിടെ ആയാലും നീ വാഴണം. சைடு 2 சைடு போலீஸை நிறுத்தி தனியாக விட்டீங்க. இது இவருக்கு வேண்டி பண்ணதா இல்லை அம்மையார் ஜெயலலிதா போய் நான் பார்த்துருக்குறேன், கலைஞர் போய் பார்த்துருக்குறேன், ஸ்டாலின் போய் நான் பார்த்துருக்குறேன், எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்துருக்குறேன். ஆனால் அன்றைக்கெலாம் யாரும் அதை வந்து ஃபேஸ்புக்கில் போடல, அதுக்குண்டு வந்து மீம்ஸ் போடல. அது குறையா போச்சு. அன்னைக்கு என்னமோ கையை நீட்டி நீட்டி பேசினியே, இன்னைக்கு நீட்ட வேண்டியதானே? உபதேசம் பண்ணா எவன் கேட்கறான்? உதச்சாதான் கேட்கறான். அப்போ இதுதான் என்னன்றது கேட்குறோம். அப்புறம் விஜய் அண்ணா வந்து வந்ததுக்கப்புறமா என்னன்னா 1 லட்ச ரூபா நீங்கள் யாருன்னா ஊழல் அதிகாரி பிடிச்சி கொடுத்தா 1 லட்ச ரூபான்னு நான் ஒன்று பார்த்தேன். நான் அது பார்த்தா பல ஆயிரக்கணக்கில் லைக்ஸ் போட்டிருக்காங்க. இது எங்கேருந்து வருது? எப்போ சரி ஆணை எதனா வந்திருக்கா? டிஐபிஆரில் எதனா அரசு ஆணை வந்திருக்கா? இவர் பத்திரிகையாளரை சந்திக்காம போனாரா இல்லையா? கூப்பிட ஓடுனாரா இல்லையா? பத்திரிகையாளரை இன்னி வரலாம் சந்திக்கிறது இல்லை. அப்போது ஒன் வே டிராஃபிக்காக நீங்கள் மீம்ஸ்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் இதுலேயே போட்டுக்கிட்டு உங்களுக்கு வேணுன்றதை ஒண்டியே சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்களே. நான் யாரு? மலைக்கல்லனை மரத்துல கட்டி வச்சு அடிச்சவன், மலையூர் மம்பட்டியான மலையில இருந்தே உருட்டி விட்டவன், கரிமேடு கருவாயனை கையை விட்டே கண்ணன் ஓடினவன். எனக்கு நீ கொசு மாதிரிடா. இதை கேள்வி கேட்டால் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே திருப்பி விடுறது. இது இப்போ யாருக்காக சிவி சண்முகம் அவங்க தரப்பினர் சட்டசபையில் ஓட்டு போட்டாங்க? யாருக்கு வேண்டி? எடப்பாடி பழனிசாமி நல்லா இருக்கணும்னு போட்டாங்களா, இல்லை திருப்பி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும்னு போட்டாங்களா, இல்லை பாரத் மாதா கி ஜெய் சொல்லிட்டு பிஜேபிக்காக போட்டாங்களா? இன்னைக்கு அதே போலீஸ் அதே சர்க்காரு எங்க கையில. அதனால என்ன நடக்கலன்னு கேட்டிங்கல்ல. இது அப்புறம் இன்னொன்று நான் பார்த்தேன், ரவுடிங்க எல்லாமே வந்து தானாக போய் சரண்டர் ஆகுறாங்க. எப்போ எங்கே எத்தனை பேர் சரண்டர் ஆனாங்க? ஏ கேட்டகிரியா, பி கேட்டகிரியா, சி கேட்டகிரியா, ஹிஸ்ட்ரி ஷீட்டரா, குண்டாஸு எவ்வளோ? மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி சரண்டர் ஆனாங்களா, இல்லை அவங்களே போலீஸ் ஸ்டேஷனில் போய் இன்ஸ்பெக்டர் முன்னாடி சொன்னாங்களா? மைனர் பாண்டியங்கிற பேரை சுருக்கி எம்பின்னு வச்சுட்டு ஊரே மாத்திரான அவனா? ஆமையா, அவர மாதிரி தான் இருக்கு. யோ, அவன் பெரிய ஃப்ராடியா? அவன் பேர்ல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கியா? அவனை தூக்கி உள்ள போய் விட்டுறாத. இதெல்லாம் நான் பார்த்ததுங்க. இதில் எத்தனை உண்மை? ஆமை குஞ்சுக்கிட்ட போய் கேட்க முடியாது, கடலில் விட்டாச்சு. அட்லீஸ்ட் மிச்ச கேஸில் எல்லாம் கேட்கலாம். இதை தாண்டி இன்னொன்று ராதாகிருஷ்ணன் சார் சொன்னார், காங்கிரஸ் ட்ராமா. அதை நானும் மறந்துட்டேன். இனிமேல்ட்டு தான் இருக்குது. அதாவது 54 வருஷம் 60 வருஷம் கழிச்சு வரீங்களா? நீங்கள்லாம் எவ்வளோ உழைப்பீங்க,